கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையில் நம்ம எல்லாரும் ஒருமித்து ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தேவாவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட கரங்களை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்த சில பாடல்களை சந்தோஷத்தோடு கூட பாடுவோம். கர்த்தர் இந்த நாளிலும் நம் மத்தியிலே இந்த ஆராதனை மூலமாய் பெரிய காரியங்களை செய்வதாக. நமக்கெல்லாம் தெரிந்த பாடலா இருக்கிறதுனால இருக்கிற இடங்கள்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாட போகிறோம். எந்த ஜீவனிலும் மா அருமை உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே, அந்தமே இல்லாத அன்பின் ஆழமதை எண்ணி துதித்திடுவேன் என்கிற ஒரு பழைய பாடல் உற்சாகத்தோடு கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நல்ல சந்தோஷத்தோடு உற்சாகமாய் கைகளை தட்டி பாடுவோமே. எந்த ஜீவனிலும் அருமை உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே, அந்தமே இல்லா அன்பின் ஆழமதை எண்ணி நான் துதித்திடுவேனே. அந்தமே இல்லா அன்பின் ஆழமதை எண்ணி நான் துதித்திடுவேனே. எந்த ஜீவனிலும் அருமை சந்தோஷமுடன் துதி சாற்றிடுவே, சந்ததம் நல்கிடும் நன்மைகளுக்காய். சந்தோஷமுடன் துதி சாற்றிடுவே, சந்ததம் நல்கிடும் நன்மைகளுக்காய். நாவினாலே திருநாமத்தை போற்றிட நாட்களும் போற்றுவோ நாளிலத்தில். நாவினாலே திருநாமத்தை போற்றிட போதும் நாட்கள் நானிலத்தில். ஜீவனிலும் மாறுமே உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே, அந்தமே இல்லா அன்பின் ஆழமதை எண்ணி நான் துதித்திடுவேனே. அந்தமே
சாயலாய் நம்மை மாற்றி ஆமென் நமக்காகவே அழைத்தவரே அற்பமான என்ன சரீரத்திலே அற்புதமாய் அழைத்தவரே அற்பமான என்ன சரீரத்திலே தற்பரவே உங்கள் சாயலை மாற்றிடுவோம் பற்ற சுவிசேஷம் நீதினீரே தற்பரவே உங்கள் சாயலை மாற்றிடுவோம் பற்ற சுவிசேஷம் நீதினீரே ஜீவனிலும் மாறுவே உங்கள் இருமை கிறிஸ்துவே உங்கள் இருமை கிறிஸ்துவே அந்தமே ஆர்த்தினாளவரே இந்தினம் குடிக்கிடுவே அந்தமே ஆர்த்தினாளவரே இந்தினம் குடிக்கிடுவே ஜீவனிலும் மாறுவே. ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனை பார்க்கலாம் அவருடைய கிருபை நல்லது. அவருடைய அன்பின் ஆழங்களுக்கு முடிவே இல்லை. அப்படிப்பட்ட அன்பை இந்த காலை வேளையில் ஆராதித்து மகிழும்படியான பாக்கியம் கர்த்தர் தந்ததற்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் நம்ம அது ஒரு நாள் ஈடாக முடியாது. அதை குறித்த ஒரு பாடல் தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், மற்றவர்கள் அதை கவனித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எண்ணி முடியாத அதிசயங்கள். நல்ல கைகளை தட்டி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள்
ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் 1000 நாவுகள் இருந்தாலும் அவரை போற்றி துதித்து விட முடியாது. ஆகவேதான் பக்தன் சொல்லுகிறான், கோடி கோடி நன்றிகள் உமக்கு செலுத்தினாலும் அது உமக்கு ஈடாகாது என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியோடு கூட தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனோடு கூட. ஒரு நாள் நிச்சயமாய் அந்த அன்பு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்து நித்திய ராஜ்யத்திற்கு நேராய் நம்மை நடத்த போகிறார். அவர் நம்மை கொண்டு சேர்க்கிற அந்த சிங்கார மாளிகையில ஜெயகீதங்கள் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அங்கு பாகுபாடு இல்லாத ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன் என்கிற பிரிவினையே இல்லை. எல்லாரும் ஏழை, எந்த பிரிவினை இல்லாத ராஜ்யத்திற்குள்ள, வியாதி இல்லாத சந்தோஷம் நிறைந்து காணப்படுகிற ராஜ்யத்திற்கு கர்த்தர் நம்மை அழைத்து செல்ல வரப்போகிறார். அங்கே ஆனந்தம் பாடி அவரை சேர்ந்து ஆறுதல் அடைந்து அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அதை குறித்த ஒரு அருமையான பாடல், சந்தோஷத்தோடு கூட நமக்கு தெரிந்த ஒரு பாடலா இருக்கிறதுனால உற்சாகத்தோடு கூட இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கையில தட்டி பாடும். அவருடைய சமூகத்திலே நம்ம எல்லாரும் அர்ப்பணித்தவர்களாய் பாடி மகிமைப்படுவோம். ஒவ்வொரு உச்சரிப்பை உச்சரித்து மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடி
சேர்த்து சொல்லுமே ஹல்லேலூயா. துயரப்பட்டவர்கள், இந்த உலகத்துல தான் துயரம், துக்கம், துன்பம், வேதனை, வியாதிகள் எல்லாம். ஆனால் நாம் ஆண்டவர் நம்மை அழைத்து செல்லுகிற இடத்துல எந்த துயரமும் இல்லை, துக்கமும் இல்லை. கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? அந்த தேசத்துக்கு போகணும்னா, அவருடைய வருகையில நம்மும் ஆயத்தமாகி அவரோடு கூட போகணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிரியைகளையும் விட்டுறணும். இந்த உலகத்தில் இருக்கிற புறஜாதியாருடைய மார்க்கத்தை என்ன செய்யக்கூடாது? ஆமாம், பின்பற்றக்கூடாது. என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் உண்டு. அவருக்கு திருமணமான பிற்பாடு, திருமணம் ஆகி அவருடைய மனைவிக்கு 2 சகோதரிகள். 2 பேருமே இப்படிப்பட்ட நல்ல ஒரு பக்தி உள்ள திருச்சபைக்கு செல்கிறவங்க, சண்டே கிளாஸ்லாம் எடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை வந்தபோது என்ன நடந்துச்சுன்னா, 2 பேரையும் ஆண்டவர் அறியாத வாலிபர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க. அப்போ நான் ஒரு நாள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன், நல்ல பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்தே ஆண்டவருக்கு பயந்து அந்த ஆண்டவருடைய ஊழியத்தெல்லாம் செய்தவங்க, இவங்கள போய் நீங்கள் இப்படி சதிச்சிட்டிங்களேன்னு அவர்கிட்ட கேட்டோன்னு அவர் சொன்னார், மாப்பிள்ளை தேடி பார்த்தோம், மாப்பிள்ளை சீப்பாக கிடைக்கல, கிடைச்ச மாப்பிள்ளெல்லாம் இப்படிதான் கிடச்சி அப்படின்னாரு. அதை அசால்ட்டாக சொல்லிட்டார். இன்னைக்கு அவங்க இன்றைக்கும் கூட பெரிய, அதாவது கோடீஸ்வரர்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க, அதை மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க ரொம்ப வறுமையில் வாடுகிற குடும்பம். சொல்லப்போனால் வீட்டில் அந்த டாய்லெட் வசதி கூட இல்லை. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க. ஆனால் வாழ்க்கை நல்லா இருக்குதான்னு பார்த்தாச்சுன்னா இல்லை. இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்ம இப்போ பக்தியாக இருப்போம், நாளைக்கு அது பெரியவர்களாக இருந்தாலும் நல்ல சிறியவர்களாக இருந்தாலும் சரி, நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள சில நெருக்கடிகள் வரும்பொழுது நிற்போமாங்கிறது தான் சந்தேகம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாமும் அவரோடு கூட அந்த சிங்கார தேசத்தில் மகிமையாய் அவரை மகிமைப்படுத்தி பாடி எப்பொழுதும் நீடித்த நாட்களாய் அவருடைய சமூகத்தில் இருக்கணும்னா, ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற சில காரியங்களை, சில தேவையில்லாத காரியங்களை வெறுக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மரித்து போன தாயார் அடக்கம் பண்ணுவதற்கு போயிருந்தோம். அவங்களும் அவருடைய பிள்ளைகள் 3 பேருமே பக்தி வழியில் வளர்ந்தவங்க. நிறைய திருச்சபைகளுக்கு போவாங்க, சில நேரம் போக மாட்டான், போவோம். ஆனால் அந்த தாயாரும் தகப்பனும் ஆண்டவர் அறியாத பின்னணியில் இருந்தாங்க. அப்போ அந்த கல்லறை தோட்டத்தில் போனோன்னு அவங்க உறவினர்கள் கேட்டாங்க, எப்போ மரித்து போன தாய்க்கு அந்த காரியம்லாம் செய்யணுமே யாருன்னு சொன்னோன்னா, முதல்ல ஒருத்தன் நல்ல சர்ச்சுக்கு போகிறேன்னா முதல்ல சொன்னான், நான் மொட்டை அடிச்சிடறேன், நானே என்ன செய்கிறேன், எல்லா அந்த காரியத்தையும் செய்கிறேன்னா. அவன் இறங்கினோடனே கூட இருக்க 2 பேரும் பார்த்தான் டக்குன்னு. அப்போ நாங்களும் எங்கள் அம்மாவுக்காக எல்லாத்தையும் தியாகம் செய்கிறேன்னு சொல்லி பக்தியெல்லாம் அப்படி ஒரு கூடையில் வச்சு குளத்தங்கரையில் வச்சுட்டு 3 பேரும் முங்கிட்டாங்க. முங்கி பட்டைக்கிட்ட எல்லாம் போட்டு எடுத்து பார்த்தா கம்பீரமாக ஊரில் வலம் வரான். பார்த்தவங்களுக்கெல்லாம் அதில் அந்த கல்லறை தோட்டத்தில் என்ன பாதி பேருக்கு அழுக தான். அந்த நிறைய ஆண்டவர் அறிந்து கொண்ட அந்த புதுமக்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்க்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. எத்தனையோ வருஷமாக சர்ச்சுக்கெல்லாம் போனவங்க தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற தருணம் வரும் பொழுது, ஆண்டவராக மற்ற காரியங்களாக இருக்கும்போது சில நேரம் குடைச்சாயர் தான் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய பக்தி வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு பிரிக்கிற எந்த காரியத்துக்கும் இடம் கூடாமல் நம்ம இருக்கும்போது தான் ஒரு நாள் ஆனந்தம் பாடி அன்பரை பாட முடியும். ஹல்லேலூயா. இந்த பாடலில் ஒரு சரணத்தை ஒரு முறை கூட பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிழப் போகிறோம். துயரப்பட்டவர்கள் துதித்து பாடுவார்கள் துதியின் உடையுடனே, அந்த உயரமாம் சீயோனிலே கழித்து கவி பாட போகிறோம் என்கிற உணர்வோடு கூட அந்த பாடலை பாடி கத்தணும். கைகளை தட்டி பாடுவா
கர்த்தர் அப்படி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துயரப்பட்டவர்களை துதிக்க வைக்கிறவர், துயரப்பட்டவர்களை ஆறுதல் அடைய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. எல்லா துன்பங்களையும் மாற்றி நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். கண்களை மூடி சில நிமிடங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிப்போமா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனையின் நாளிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கிருபையாய் அழைத்து வந்திருக்கிறார். அவரிலே நாம் எல்லாரும் மகிழத்தக்கதாக அப்படி கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. சின்ன பிள்ளைங்கள்லாம் ஏசப்பாவை பார்த்து இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. கண்களை மூடி ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் நம்முடைய துதிகளிலே விருப்பப்படுகிறவர். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற துதியை ஆண்டவர் கேட்பதற்கு விருப்பம் கொள்ளுகிறவர். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற துதியானது ஆமென் எவ்வளவோ காரியங்களை செய்கிறது, மகிமையான காரியங்களை செய்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாக நம்ம எல்லாம் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே ஆமென் எவ்வளவோ வருத்தங்கள் இருக்கலாம், நமக்குள்ளே எவ்வளவு மனஸ்தாபங்கள் இருக்கலாம், எவ்வளவு வேதனையான நிகழ்வுகள் நமக்குள்ளே காணப்படலாம். எல்லாவற்றையும் மறந்து, எல்லா காரியங்களை மறந்து கர்த்தரை உண்மையாய் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிப்போம். அவர்தான் நம்முடைய ஆறுதல், அவர்தான் நம்முடைய பலன், அவர்தான் நம்முடைய உறைவிடம், அவர்தான் நம்மை தைரியப்படுத்துகிறவர், அவர்தான் நம்மை தூக்கி சுமக்கிறவர். ஹல்லேலூயா. அவர்தான் நன்மை செய்கிற நல்ல தெய்வம் அவர். கொஞ்சம் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி துதிங்கம்மா, துதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா. அமைதியா நிற்காதுங்க. அவராலே நமக்கு மீட்பு உண்டு, அவரால தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு, அவரால தான் நமக்கு விடுதலை உண்டு, அவரால தான் நமக்கு ஆறுதல் உண்டு. ஹல்லேலூயா. அவரால மட்டும்தான் நம்முடைய எதிர்காலங்கள் பிரகாசிக்க முடியும். அவரால மட்டும்தான் நம்முடைய சூழ்நிலையில மாற்றங்கள் ஏற்படும். அவரால மட்டுமே நமக்கு தைரியம் உண்டாகிறது. அவரே தம்முடைய ஜனத்தை பலப்படுத்துகிறவர், அவர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நீ கனப்படுத்துவோம், அந்த ராஜாவை மகிமைப்படுத்துவோம், நல்ல தெய்வத்தை கனப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரரவர், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதிகளிலே பிரியப்படுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை துதிக்கிற ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அவரை துதிக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. அவரை துதிக்கிறவர்கள் மறக்கப்படுவதில்லை. கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள் ஒரு நாள் வெட்கத்தை அடைவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள் நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். கர்த்தரை எந்த மனிதன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் அவரை துதிக்கிறானோ, அவரை கனம் பண்ணுகிறானோ, அந்த குடும்பம் வாழ்வடையும். பிரியமானவர்களே, ஆமென். அந்த மனிதர்கள் வாழ்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை வாழ்வடைய பண்ணுகிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அமைதியா நிற்காதுங்க. எல்லா உள்ளங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். நீங்க துதிக்க துதிக்க உங்க சூழ்நிலைகளிலே மாற்றங்கள் ஏற்படும். நீங்க துதிக்க துதிக்க உங்க குடும்பங்களிலே ஆறுதல் உண்டாகும். நீங்க துதிக்க துதிக்க ஆமென் உங்க குடும்பங்களிலே மகிழ்ச்சி உண்டாகும். நம்முடைய கூடாரங்கள் ஆமென் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிரப்பப்பட்ட கூடாரங்களாய் மாறும். நம்முடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சி உண்டாகும். நம்முடைய கூடாரங்களுக்குள்ளே மகிழ்ச்சியின் கம்பீர சத்தம் உண்டாகும். ஆமென். தேவனை துதிக்கிற ஜனங்கள் ஆமென் வாழ்வடைவார்கள். அவர்களுடைய இல்லங்களுக்குள்ளே மகிழ்ச்சி என்கிற தூபம் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூட அவரை துதிக்கிற ஜனங்களை மனமடிவாக்குகிற எந்த காரியங்களும் அவர்களை அடிமைப்படுத்தி விட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க துதிக்க துதிக்கதான் உங்களுக்குள் இருக்கிற சோர்வுகள் மாறும். நீங்க துதிக்க துதிக்கதான் உங்களுக்குள் இருக்கிற பலவீனங்கள் மாறும். நீங்க துதிக்க துதிக்கதான் உங்களுக்குள் இருக்கிற எல்லா கவலைகள் மாறும். உங்களுக்குள் இருக்கிற தரித்திரங்கள் மாறும். நீங்க துதிக்க துதிக்க உங்க எதிர்காலங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற, நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சந்தோஷத்தோடு கூட சில நிமிடங்கள் கர்த்தர் நமக்கு தந்த இருந்த அருமையான ஆராதனை வேளையில கர்த்தரை உயர்த்தி கொண்டிருப்போம்.
ஹalleluya ஹalleluya. அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்மோடு வாழ்வதுதான் எங்களுடைய பாக்கியம்னு சொல்லுங்க. உம்மோடு இருப்பதுதான் எங்களுடைய பாக்கியம்ப்பா. ஆமென் ஆமென் ஆமென். உம்மோடு வாழ்வதே, உம்மோடு நடப்பதே, உம்மோடு கூட இருப்பதே எங்களுடைய வாஞ்சையும் விருப்பமும் என்று சொல்லுங்க. எதையும் கவனிக்காதுங்க, சூழ்நிலையை பார்க்காதுங்கப்பா. அருகில நிற்கிறவங்களை எல்லாம் கவனிக்காதுங்க. அவங்க உங்க வாழ்வுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது, அவங்க உங்க வாழ்வை ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய அருகில் இருக்கிறவங்க நம்முடைய வாழ்வை வாழ்வடைய பண்ண முடியாது. நம்மை வாழ்வளிக்கிறவர், நமக்கு வாழ்வை உண்டு பண்ணுகிறவர், நமக்கு வாழ்வளிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் மட்டுமே. கைகளை தண்ணி கத்திர மகிமைப்படுத்துவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. சேர்ந்து சொல்லுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், எனக்கு நீங்க தான் தேவைப்பா, என் எதிர்காலத்துக்கு நீங்க தான் தேவை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை வாலிப தம்பி தங்கச்சி, எத்தனை பெரியவங்க சொல்ல முடியும் ஆண்டவரை பார்த்து, என்னுடைய எதிர்காலத்துக்கு நீங்க தான் தேவை, எனக்கு நீங்க தேவைப்பா. ரட்சகராகிய நீதான் என்னுடைய குடும்பத்துக்கு தேவை. சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்கு நீங்க தான் தேவை, என் வாழ்க்கை துணைக்கு நீங்க தான் தேவை, எங்கள் குடும்ப வாழ்வுக்கு நீங்க தான் தேவைப்பா.
ஆமென். எல்லாவற்றிலும் நீங்க தான் சொல்லி பாருங்க. ஆமென். ஆண்டவரே, அவதான் நம்முடைய வாழ்வுக்கு போதுமானவர். பிரியமானவர்களே, அவதான் நம்மை சரியான பாதையில நம்மை நடத்துவார். ஒரு நாள் தீமை செய்வதில்லை அவர். ஆமென். இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தெய்வம். மரணம் அறியந்தோ பூமியின் முடிவு அறியந்தோ நம்மை நடத்தி செல்லுகிறவர். கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி ஆசையெல்லாம் சொல்லும் ஆண்டவரை பார்த்து, உம்மோடு வாழ்வதுதான் என்னுடைய பாக்கியம். உம்மோடு கூட நாங்க எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பதும் எனக்கு பாக்கியம். மறுரூப மலையில பேதுரு ஆண்டவரை இயேசு பார்த்து சொன்னது, ஆண்டவரை நம்ம இங்க இருக்கிறது நல்லது, இங்கே இருந்துருவோம்னு சொன்னா. ஆமென். அவ்வளவு மகிமை நிறைந்தது ஆண்டவரோடு கூட இருப்பது. நாம சொல்லுவோம் ஆண்டவரை போடு, ஆண்டவரை பார்த்து எல்லாம் சொல்லுவோமே, உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. சொல்லுங்க, உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறேன், முடிவிலே மகிமையில் உமது விருப்பம் போல் நடத்துகிறேன், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். ஆசையெல்லாம் நீர். அப்படியே கைகளை தட்டி சொல்லுங்க, கண்களை மூடி பரலோகத்தின் ஆண்டவரோடு கூட சில வார்த்தைகளை பேசுங்கம்மா. தகப்பனை, சகோதர பேசுங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நீங்க ஆண்டவரிடத்துல பேசணும். கண்களை மூடி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க வாழணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நீங்க வாழணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நீங்க இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆண்டவர் இந்த உலகத்தை உங்களை வெளிச்சமா, ஆமென், ஆயிரங்கள் 10,000 உங்களை பார்க்கும் பொழுது, உங்க குடும்பத்தை பார்க்கும் பொழுது நீங்க அவர் மற்றவர்களுக்கு வெளிச்சமா இருக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆகையினால இந்த இடத்துக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து வந்தார். கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். மற்றவர்களுக்கு சாபக்கேடை உண்டாக்குறவர்களாய் அல்ல, மற்றவர்களுக்கு சாபமானவர்களாய் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். மலை மேல் அமர்ந்திருக்கிற ஒரு பட்டணத்தை போல இருக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அதற்காக தான் உங்களை என்னை கொண்டு வந்திருக்கிற சகோதரா. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. வாலிப தம்பி தங்கச்சி, ஆயிரங்கள் கட்டி ஆயிரங்கள் ஆமென் அழித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் நடுவில் உங்களை ஒரு யோசேப்பாக ஆண்டவர் பார்க்கணும்னு விருப்பப்படுகிறார். ஒரு தானியேல போல பார்க்க விருப்பப்படுகிறார். அருமையான தாயே, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு தெபோராளாய் உண்மைகளை உண்டிருத்தணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆமென். அநேக தேவ பிள்ளைகளை நடத்தி செல்லுகிற ஒரு மிரியாம் என்கிற தீர்க்கதரிசியை போல நிற்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அதற்காக தான் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென். நம்முடைய குடும்பத்திற்கு
சமுதாயத்திற்கு வெளிச்சம் வீசுகிற ஒரு வெளிச்சம் வீசுகிற மகனாய் மகளாய் இருக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஓ ராகாபாலாதியா, கெட்டு போன ஆயிரக்கணக்கான ஏலியின் குமாரர்கள் இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை இந்த சமுதாயத்திற்கு ஒரு சாமுவேலை போல ஆண்டவர் மாற்றணும்னு விருப்பப்படுகிறார். கையை தட்டி கத்தர மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ரோகுலா தரா ஷபலா ரபா. ஹalleluya, ஹalleluya. தேசமே அழிந்து நாசமா இருக்கும் பொழுது அவர்கள் மத்தியிலே ஒரு நோவாவின் குடும்பத்தின் மேல ஆண்டவர் கிருபை கொண்டது போல, நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல, எத்தனையோ ஆயிரக்கணக்கான 10,000-களான குடும்பங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை ஒரு நோவாவின் குடும்பத்தை போல ஆயிரங்களுக்கு சாட்சியாய் நிறுத்தலோடு கர்த்தர் விருப்பப்படுகிறதுனால கையை தட்டி சொல்லுவோம், ஆமென், ஆமென். அவரை பார்த்து ஆமென், நீர் என்னோடு கூட இருக்கணும்னு சொல்றவங்க, ஆமென், அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார். நிகாபாலா சந்தல ரபா. ஆமென், ஆமென். நாம் வெளிச்சம் வீசுவோம், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் வெளிச்சம் மற்றவர்களுக்கு வீசுவோம். ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. ஒருவரை கூட ஆண்டவர் வெறுமையாய் விடுவதில்லை, ஒருவரை கூட ஆண்டவர் வெறுமையாய் விடுவதில்லை. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. Thank you Lord. Rima lakaraba. சாட்சி இல்லாத உலகம், கெட்டு போன உலகம், ஆமென். இதில் மத்தியில் நம்முடைய பிள்ளைகளை தானியேலை போல கர்த்தருக்காய் நிலை நிற்கிற சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல ஆமென் தங்களை கரைப்படுத்திக் கொள்ள விரும்பாத தேவ பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நிலை நிறுத்துவார். எப்பொழுது தெரியுமா? அவர் நம்மோடு இருக்கும் பொழுது. ஆமென், ஆமென். ஆகவே தனது பக்தன் சொல்லுவதை போல நாம் சொல்லுவோம், உம்மோடு இருப்பதே எங்கள் பாக்கியம், நீர் இல்லாத வாழ்வது வாழ்வு அல்லன்னு சொல்லுங்க. நீர் இல்லாத ஆசீர்வாதம் ஒரு ஆசீர்வாதம் அல்லப்பா. உம்மால் வராத ஆசீர்வாதம், உம்மால் கிடைக்காத நன்மைகள் எல்லாம் ஒரு நன்மை அல்ல. ஆமென், ஆமென். இந்த உலகம் கொடுப்பதெல்லாம் ஒரு சிற்றின்பம் பிரியமானவர்களே. இந்த உலகம் தருவதெல்லாம், தருகிற இன்பம் எல்லாம் ஒரு அற்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. இந்த உலகத்தால் கிடைக்கிற நன்மைகள் எல்லாம் அற்பமானது. ஓ ரிபாதல கல்பரா தியாந்தரு. அப்படியே வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்கம்மா. ஆமென். வெட்கப்படாதுங்க. நம்முடைய கல்வி, நம்முடைய செல்வம் எல்லாம் அவருக்கு முன்பதாக குப்பை. ஆமென். அவருடைய சமூகத்திலே ஆமென் அவைகள் நினைவு கூறப்படுவதில்லை. ஆமென், ஹalleluya. நாம் துதிக்கிற துதிதான் ஆமென் எல்லாவற்றையும். தாவீது ஒரு ராஜா என்கிற ஸ்தானத்தையே விட்டுட்டு அவருக்கு முன்பதாய் தன்னை தாழ்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி, அவனுக்கு தெரியும் அவருக்கு முன்பதாக இவைகள் எல்லாம் ஒரு குப்பை என்று. ஆமென். உலகத்தில் ஒருவேளை மதிப்பா இருக்கலாம், ஆண்டவருக்கு முன்பதாக இவைகள் எல்லாம் குப்பை. ஹalleluya, ஹalleluya. ஆமென். கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். சில நிமிடங்கள் உள்ள கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறது. நீங்க துதிக்க துதிக்க உங்க இருதயத்தில் ஒரு ஆறுதல் உண்டாகிறது, உங்க குடும்பம், உங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகிறதப்பா. இருண்டு போன உங்க வாழ்க்கை, இருண்டு போன உங்களுடைய நிலைமை எல்லாம் கர்த்தர் மாற்றுவா. ஹalleluya, ஹalleluya. எல்லா இருளின் கிரியைகளை கர்த்தர் மாற்றி, எல்லா அங்கலாய்ப்புகளை மாற்றி, எல்லா கொந்தளிப்புகளை மாற்றி, ஓ எல்லா அலைகளின் பெருக்கத்தை மாற்றி ஒரு அமைதிப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஓ ரக்காத்தரா. கொந்தளிக்கிற கடலின் மத்தியிலே அலைந்து கொண்டிருக்கிற ஒரு படகை போல நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டாலோ, காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஓ ஹalleluya. ரிகபல சந்தலரபா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, எங்களுடைய தேவையெல்லாம் நீதானையா,
ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் ஒன்றுக்கு உதவாது என்பதை புரிந்து கொண்ட உடன்தான் ஆண்டவராய் இயேசு பார்த்து சொன்னது, என் ஆஸ்தியில பாதியை ஏழைக்கு கொடுத்துறேன், அநியாயமா வாங்கிற இடத்துல நாலத்தினைய திரும்ப கொடுத்துறேன்னு சொன்னது ஏன் தெரியுமா? இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் உலகத்தின் காரியங்கள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது, அவர் நம்மோடு கூட இருப்பதே பாக்கியம். கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். ஓரி கபலதர சந்தரு ஓரி பௌதர ஷல்மரதுடுரு ரிபௌல ஹல்பரதியாந்தரே. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருப்பதே ஆனந்தம், அவர் நம்மோடு கூட இருப்பதே பாக்கியமானது, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதே சந்தோஷமானது. அப்படி கண்களை மூடி நீர் எங்களோடு கூட இருப்பதே ஆனந்தமும் பாக்கியமுமானது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. Toradala karamala shagadadama rimalburu இயேசுவே. அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆனா தரித்திரியங்கள் எல்லாம் மாறி போகும். ஆகவே தான் பர்த்திமேயு என்கிற குருடன், அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்த குருடன் ஆண்டவரை பார்த்து சொன்ன பார்வை அடையட்டோடு சொல்லி, அவன் பார்வை அடைந்த பிற்பாடு அவனால் அந்த இடத்துல இருக்க முடியல. அவன் பார்வை அடைந்தவனால் தரித்திரத்திலே வாழ முடியாது. பார்வை அடைந்த ஒரு மனிதனால மற்றவருடைய உதவிக்கா எதிர்பார்த்திருக்க முடியாது. ஆமென். ஆண்டவரால் நன்மை பெற்றவர்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவரால் நன்மை பெற்றவர்கள் அவரையே சார்ந்து கொண்டு வாழ்வார்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓரகதல ஷல்பரதுடுரு. Thank you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான ஆராதனை நாளின் காலை பொழுதிலே சபையா இணைந்து பரலோகத்தின் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்க கிருபை தந்தீரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனை நல்லவர், எத்தனை அன்புள்ளவர். ஒன்றுக்கும் உதவாத தகுதியில்லாத எங்களையும் உம்முடைய மந்தையிலே சேர்த்து கொண்டு ஆமெனுமை பாடி மகிமைப்படுத்த எங்களுக்கு பலன் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறீர். உம்முடைய பார்வையிலே நீர் எங்களை வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதனால் உண்டாகிற எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியின் மூலமாய் தேவரீர் உம்முடைய நாமத்தை இன்னும் அதிகமாய் உயர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.